குக்கு வித் கோமாளிலேருந்து திடீர்னு விலகிய நாஞ்சல் விஜயன் அவருக்கும் விஜய் டிவி சேனலுக்கும் இடையில பிரச்சனையா அப்படின்னு சொல்லி அவரே போட்ட அந்த போஸ்ட் என்ன அப்படின்ட்டு அது ஒரு பக்கம். குக்கு வித் கோமாளி சீசன் 5ல் இணைய போகிற பாரதி கண்ணம்மாவோட பிரபல சீரியல் நடிகை அவங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பக்கம். பைல்வான் ரங்கநாதன் அவர்களை ஒரு டிவி நிகழ்ச்சியில் வச்சு நடிகை அல்லாத 2 குடும்ப பெண்கள் கிழின்னு கிழிச்சு தொங்க விட்ட அந்த சம்பவம்னு அது ஒரு பக்கம்னு இப்படி 3 சுவாரஸ்யமான விஷயங்களை அடுத்தடுத்து இந்த வீடியோவில் உங்களுக்காக நான் சொல்ல போகிறேன். ஸோ வெல்கம் டு அவர் சேனல் சினி சமூகம். விஜய் டிவியோட பிரபல ரியாலிட்டி ஷோக்கள்ல ஒன்னான குக்கு வித் கோமாளியோட சீசன் 5, அதாவது சமீபத்திய சீசன் இப்பதான் ஆரம்பிச்சு போயிட்டு இருக்கு. கடந்த சீசன்கள்ல இந்த நிகழ்ச்சியோட வெற்றிக்கு மிகப்பெரிய காரணமா இருந்த நடுவர்கள்ல ஒருத்தரான வெங்கடேஷ் பட் ஆல்ரெடி இந்த சீசன்ல இருந்து விலகிட்டாரு கம்ப்ளீட்டா குக்கு வித் கோமாளில இருந்து. விஜய் டிவிக்கு இதுவரைக்கும் குக்கு வித் கோமாளி உள்பட பல ரியாலிட்டி ஷோக்களை தொகுத்து வழங்கி கொடுத்துட்டு இருந்த மீடியா மேசன்ஸ் நிறுவனம் விஜய் டிவி கூட ஏற்பட்ட ஒரு சின்ன பிரச்சனை காரணமாக இப்ப விஜய் டிவில இருந்து விலகி சன் டிவிக்கு போயிட்டு டாப் குக்கு டூப் குக்கு அப்படின்னு சொல்லிட்டு குக்கு வித் கோமாளிக்கு ஆல்டர்னேட்டிவா ஒரு ப்ரோக்ராம் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ வெங்கடேஷ் பட் உள்பட பலரும் வந்து மீடியா மேசன்ஸ்க்கு ரொம்ப க்ளோஸ் அப்படின்றதுனால அவங்களும் விஜய் டிவிலேருந்து அப்படியே மொத்தமாக அந்த செட்டை அப்படியே அங்கே கிளம்பி போயிட்டாங்க. இப்படி இயக்குனர் தயாரிப்பாளர் வெங்கடேஷ் பட் உள்பட பலரும் குக்கு வித் கோமாளியில் இதுக்கு முன்னாடி இருந்த சீசன்களில் ஒர்க் பண்ணவங்க அங்கே கிளம்பி போனதுனால இந்த குக்கு வித் கோமாளி சீசன் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் இருந்துச்சு. ஸோ மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்களை வெங்கடேஷ் பட்டுக்கு பதிலாக ஒரு புது நடுவராக உள்ள சேர்த்து ஒரு கம்ப்ளீட்டான புது டீமோட இப்போ தான் குக்கு வித் கோமாளி சீசன் 5 ஆரம்பிச்சு போயிட்டு இருக்கு. ஸோ இப்போ சடனாக நாஞ்சல் விஜயன் அவரும் வந்து குக்கு வித் கோமாளி சீசன் 5லேருந்து விலக போகிறதா ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருக்காரு. அந்த போஸ்ட் இப்போ பயங்கர வைரலாக போயிட்டு இருக்கு. அந்த போஸ்ட்ல அவர் எனக்கும் விஜய் டிவிக்கும் இடையில எந்தவித பிரச்சனையும் கிடையாது, ஆனால் பாக்ஸ் ஆஃபீஸ் நிறுவனம் தயாரிக்கிற எந்தவித ப்ரோக்ராம்லையும் இதுக்கப்புறம் நான் கலந்துக்க போறதில்ல. ஸோ எனக்கு இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்த எல்லா மக்களுக்கும் ரொம்ப நன்றி அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காரு. நாஞ்சல் விஜயனுடைய இந்த போஸ்ட்டுக்கு பலரும் தங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. முக்கியமாக விஜய் டிவியில் ஒளிபரப்பாகிட்டு இருக்கக்கூடிய பிரபல சீரியலான சிறுகடிக்க ஆசை சீரியல்ல மனோஜ் கேரக்டரில் நடிச்சிட்டு இருக்கக்கூடிய நடிகர் ஸ்ரீதேவா தன்னுடைய கருத்தை தெரிவிச்சிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அவங்களுக்கு 1000 கலைஞர்கள் கிடைப்பாங்க, ஆனால் உன்னை போன்ற கலைஞருக்கு 1000 மேடைகள் கிடைக்கும். மென்மேலும் நீ உன் புகழும் வளர்ச்சியும் அடைய உங்களது கோடிக்கணக்கான ரசிகர்களில் ஒருத்தராக வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்படி நாஞ்சல் விஜயனுடைய இந்த முடிவுக்கு பலதரப்பட்ட மக்களும் பலதரப்பட்ட கருத்துக்களை வந்து தொடர்ந்து தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்த மாதிரி குக்கு வித் கோமாளியில் இதுக்கு முந்தைய சீசன்களில் இருந்த பல பேர் இந்த சீசனில் இல்லை. வெங்கடேஷ் பட் இயக்குனர் தயாரிப்பாளர் அப்படின்னு சொல்லிட்டு பல பேரும் விலகிட்டு இருக்காங்க. இப்போ நாஞ்சல் விஜயன் கூட விலகிட்டாரு. இப்போ இவங்கெல்லாம் விலகி போகிறதுனால இவங்களுக்கு ஈக்குவலாக இந்த நிகழ்ச்சியை இந்த சீசனை இன்னும் சுவாரஸ்யமாக்கிறதுக்காக நிறைய புது ஆட்களை கிளம்பிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில் தான் மாதம்பட்டி ரங்கராஜ் ஒன் ஆஃப் தி ஜட்ஜா இப்போ வந்து உள்ள இருக்காரு. இது மட்டும் இல்லாமல் இந்த சீசனில் புது கோமாளியா இன்னொரு நடிகை ஒருத்தவங்களை உள்ள இறக்க போறாங்களாமா. அந்த நடிகை யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாரதி கண்ணம்மா சீரியலில் நடித்து பிரபலமான நடிகை ஃபரீனா ஆசாத். அவங்க தான் இந்த சீசனில் ஒன் ஆஃப் தி கோமாளியா புதுசாக உள்ள இறங்க போறாங்களாமா. ஸோ கண்டிப்பாக இவங்க கோமாளியா உள்ள வர போகிறதுனால இந்த சீசன் இன்னும் இன்ட்ரெஸ்டிங் ஆக போகுது, ஃபேன்ஸ்லாம் பயங்கரமாக எக்ஸைட் ஆக போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களுடைய ரசிகர்களும் இதை ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க. நடிகர் பைல்வான் ரங்கநாதன் அவர்கள் தமிழ் சினிமாவில் ஒரு காலத்தில் நடிகராக ஒரு சில திரைப்படங்கள் நடிச்சிட்டு இருந்தார், இப்பவும் நடிச்சிட்டு இருக்காரு. பட் பத்திரிகையாளரான இவர் இப்போ ரீசெண்டாக யூடியூப் சேனல்களில் நடிகர் நடிகைகளோட பர்சனல் வாழ்க்கையை பற்றி ரொம்பவே கேவலமாக பேசிட்டு வந்துட்டு இருக்காரு. ஸோ அவங்களுடைய பர்சனல் வாழ்க்கையில் இது நடந்துச்சு அது நடந்துச்சு, அதை பற்றி உங்களுக்கு தெரியுமா, இதை பற்றி உங்களுக்கு தெரியுமான்னு பார்க்குறவங்க கேட்குறவங்கள முகம் சுடிக்க வைக்கக்கூடிய அளவுக்கு இவருடைய பேச்சு இருந்துட்டு இருக்கு. கலைஞர் டிவியில் குயிலி அவர்களை நடுவராக வச்சு வாழ்ந்து காட்டுவோம் அப்படின்ட்டு ஒரு ரியாலிட்டி ஷோ நடத்திட்டு இருக்காங்க. அந்த ரியாலிட்டி ஷோவோட டிஆர்பி அதிகப்படுத்துறதுக்காக ரீசெண்டாக பைல்வான் ரங்கநாதன் அவர்களை இந்த ஷோவில் கூப்பிட்டு பேச வச்சிருக்காங்க. முக்கியமாக நடிகை ஷகிலா அவர்களும் பைல்வான் ரங்கநாதன் அவர்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த நிகழ்ச்சியில் வாக்குவாதத்தில் ஈடுபட்டது ஒரு மிகப்பெரிய ஹைலைட்டாக அந்த நிகழ்ச்சியில் அமைஞ்சிருச்சுன்னே சொல்லலாம். அதையும் தாண்டி இந்த நிகழ்ச்சியில் நடிகை அல்லாத பிரபலம் அல்லாத 2 குடும்ப பெண்கள் கலந்துக்கிட்டு பைல்வான் ரங்கநாதனை நேருக்கு நேராக கேள்விகளால் கிழின்னு கிழிச்சு தொங்க விட்டுருக்காங்க. நீங்களும் இதே சினிமா துறையில் தான் இருக்கீங்க, நீங்களும் வந்து இத்தனை வருஷமாக இதுதான் உங்களுக்கு சாப்பாடு போட்டுட்டு இருக்கு, அப்படி இருக்கும்போது எப்படி வந்து உங்க துறையில் இருக்கிற பெண்களை பற்றி தப்பா பேசுறதுக்கு உங்களுக்கு மனசு வருது, அதில் வர சம்பாத்தியம் உங்களுக்கு நிலைக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா, இப்படி பண்ணுற நீங்கள் உங்களுடைய குடும்ப பெண்களை பற்றி பேசிடுவீங்களா, அப்படி இப்படின்னு அடுத்தடுத்து கேள்விகளால் தொலைச்சி எடுக்கிறாங்க. பைல்வான் ரங்கநாதனும் இல்லை, மக்கள் இதை தான் விரும்புகிறாங்க, யூடியூப் சேனல் இதுக்கு தான் காசு கொடுக்குறாங்க அப்படி இப்படின்னு ஏதோ சொல்லி பார்க்குறாரு. ஆனால் அவங்களுடைய கேள்விகள் அடுத்தடுத்து வந்துட்டே இருக்கிறதுனால பைல்வான் ரங்கநாதன் கொஞ்சம் தடுமாறி தான் போகிறாரு. பைல்வான் ரங்கநாதன் அவர்கள் நடிகர் நடிகைகளை பற்றி பொதுவெளியில் அதாவது யூடியூப்பில் தவறாக பேசி அதன் மூலமாக பணம் சம்பாதிக்கிறாரு அப்படின்றதுனாலேயே அவர் மேலே பல பேர் வெறுப்பில் இருக்காங்க. அவர் வந்து பொதுவெளியில் வச்சு கண்டபடி கேள்வி கேட்டு சண்டைக்கு போனவங்களாம் நிறைய இருக்காங்க. ஸோ முதல் முறையாக இதை டிவி நிகழ்ச்சியில் வச்சு ஒரு 2 குடும்ப பெண்கள் கேட்க ஆரம்பிச்சிருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சி இந்த எபிசோட் சூடு பிடிக்கும் அப்படின்றதுல எந்தவித சந்தேகமும் இல்லை அப்படின்றது நல்லாவே தெரியுது. ஸோ இப்போ இந்த விஷயங்கள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்க. இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க யாராவது இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம உடனே இப்போவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பில் பண்ணி மறக்காம டிங் நினைத்துருங்க.